அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இப்போ தொழுகைங்கிறத எப்படி தொழுகணும் அப்படின்னா, ரொம்ப உள்ளச்சத்தோட தொழுகணும். இந்த தொழுகை எத்தனை இதுனா 5 வக்த அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த தொழுகையை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக நினச்சி நம்ம வாழ்க்கையில் இந்த 5 வக்த தொழுகையும் விடாமல் தொழுகணும். இன்ஷால்லா இந்த தொழுகை நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெஹ்ராஜ் பயணத்திற்கு அழைத்து வரும்படி ஆணையிடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் அரிஷிற்கு அழைத்து செல்கிறார்கள். அல்லாஹ்வின் அரிஷிற்கு போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தன் 2 கண்களால் பார்க்கிறார்கள், தன் நாவினால் பேசுகிறார்கள். அல்லாஹ் அங்கு 3 பரிசுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான். 3 பரிசுகள். அதில் முதல் பரிசு என்னவென்றால் 50 வக்த தொழுகையை கொடுக்கிறான். இரண்டாவது ஷிர்கு குஃப்ரு. அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவு பாவத்தை செய்தாலும் நான் மன்னித்து விடுவேன், என்னிடம் மன்னிப்பு கோரினால் நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் இணை வைத்து எனக்கு ஷிர்கு வைத்து இணை வைத்து யார் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாரோ அவரை நான் வணங்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவதாக அல் பக்ரா சூராவின் இறுதியான 3 ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்குகிறான். இந்த 3ஐயும் வாங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வரும்பொழுது 4வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தான், என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு 3 பரிசுகளை கொடுத்தான், 50 வக்திற்கான தொழுகைகளை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் 50 வக்துகளை தொழுகைகளை கொடுத்தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்விடம் சென்று இந்த 50 வக்துகளை குறைத்து வாருங்கள், ஏனென்றால் உங்கள் உம்மத் இதை தொழமாட்டார்கள். நான் நபியாக இருந்திருக்கிறேன், என்னுடைய உம்மத் என்னை பின்பற்றவில்லை, என்னுடைய உம்மத் என்னை ஒரு இதாக பேசினார்கள், அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது, நீங்கள் போய் இந்த அல்லாஹ்விடம் இதை குறைத்து வாருங்கள் என்று கூறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் போய் குறைக்கின்றார்கள். அல்லாஹ் 50 வக்திலிருந்து 5ஐ குறைத்து 45ஆக தருகிறான். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறைத்து வாருங்கள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று 5 குறைக்க இறுதியாக 5 வக்தாக நின்றது. சுப்ஹானல்லாஹ், இதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் உம்மத்து தொழுக மாட்டார்கள், நீங்கள் இதையும் போய் குறைத்து வாருங்கள் என்று கூறிய பொழுது என் உம்மத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த 5 வக்தையும் இறுதியாக அல்லாஹ் கொடுத்த 50 வக்தையும் விட இந்த 5 வக்தாக நான் குறைத்து வந்திருக்கிறேன், இதையும் அல்லாஹ்விடம் போய் குறைத்து வாங்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் உம்மத் என்னை பின்பற்றி இந்த 5 வக்துகளை தொழுகுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லி வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த 5 வக்துகளை தொழுகிறார்களோ அவர்களுக்கு நான் 50 வக்து தொழுத நன்மைகளை கொடுக்கின்றேன். அல்லாஹ் வக்துகளை குறைத்தான், ஆனால் நன்மைகளை குறைக்கவில்லை. அல்லாஹ் மிக பெரியவர். சுப்ஹானல்லாஹ், 50 வக்துகளை தொழுகவில்லை, 5 வக்துகளை தொழுதால் 50 வக்துகளை தொழுத நன்மைகள் கிடைக்கின்றது. தொழுகை, இந்த 5 தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு. ஃபர்லு என்பது கடமை. அஃலல் அமாலி இந்தல்லாஹி ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா. செயல்களிலேயே மிக சிறந்த செயல் என்னவென்றால் தொழுகை. அல்லாஹ் சொல்கிறான், செயல்களிலேயே மிக சிறந்த செயல் தொழுகையே ஆகும். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகையை முழுமையாக தொழுவுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லையும் மட்டும் இல்லாமல் சுன்னத்து, நஃபீல்கள் என்று அனைத்தையும் தொழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் நமக்கு கடமையாக்கவில்லை. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறது இந்த 5 வக்து ஃபர்லான தொழுகையை மட்டும்தான். அதையாவது நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த இந்த 5 வக்துகளையும் தவறாமல் என்ன ஒரு முக்கியமான வேலைகளாக இருந்தாலும் இந்த தொழுகைகளை தவறாமல் தொழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.